ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா, இது ஒரு பேச்சுலர் ரெசிபின்னு கூட சொல்லலாங்க. இந்த பேச்சுலர் ரெசிபிக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறது பார்த்துடலாம். தேவையான பொருள் ரெண்டே பொருள் தான், வெங்காயம், தக்காளி. இது ரெண்டும் தான் தேவை. பச்சை மிளகா ஆப்ஷன் தான், உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது மட்டும் போதும். நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு அதே மாதிரி ஒரு 6 இல்லை 7 தக்காளி எடுத்திருப்பேன். அந்த அளவுக்கு தான் கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த சாம்பாருக்கு தக்காளி தான் நல்ல ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் தனித்தனியாக தான் வணக்கணும். ஒன்று ஒன்றா போட்டு வணக்கக்கூடாது. ஸோ எல்லாத்தையும் தனித்தனியாக கட் பண்ணி வச்சுட்டு, இந்த சாம்பார் எதுக்கு நல்லா இருக்குங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இந்த சாம்பார் இட்லி, பூரி, பொங்கல், அதுக்கப்புறம் வந்து தோசைக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இது இட்லி, பூரி, பொங்கல், அதே மாதிரி வந்து தோசை, இது 4த்துக்கும் அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு வானல் வச்சுக்கோங்க. வானல் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து ஒரு 3 to 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து அப்புறமா வந்து பெருஞ்சீரகம் போடுங்க. இது ஏன்னா இந்த ரெசிபி வந்து பெருஞ்சீரகம் போட்டு செய்கிற ரெசிபி. பெருஞ்சீரகம் கருகிச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா ஓரளவு வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து வணக்கிற எல்லா ஐட்டமுக்குமே மஞ்சள் தூள் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கு நோய் வராது. அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 கட்டி அளவுக்கு பூண்டு எடுத்து இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இடித்து பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி இடித்து பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு இப்போ உப்பையும் போட்டுடலாம். உப்பை போட்டுட்டு நீ என்ன பண்ணுங்கன்னா, அப்படியே வந்து ஒரு கிளறிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. எல்லா காயுமே ஆவியில் வந்தால் அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் உண்டு. நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு தட்டை போட்டு நல்லா மூடி வச்சுட்டேன்னா என்ன ஆகுனா, நல்லா வெந்துடும் மைய. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நான் வந்து குழந்தைக்கு கொடுக்கறதால வந்து ரொம்ப என்ன பண்ணலைன்னா, ரொம்ப அதிகமாக காரம் வைக்கல. இதுக்கு கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் காரமாக வேணும்னா சேர்த்துக்கோங்க. பட் நான் காரம் வைக்கல. அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம நல்லா வணக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு அந்த இதோடு வந்து இந்த பருப்பை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணியை வந்து உங்களுக்கு தேவையான அளவு வேகிற அளவுக்கு நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. நான் வந்து இட்லியோடு வச்சு சாப்பிட்டேன். சூப்பர்.